அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தகவல், விரதம் எதற்காக அனுசரிக்கிறோம், அந்த விரதத்தின் மகிமை என்ன? பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது அந்த பீஜ மந்திரங்களானது மனதிற்குள் ஒலிக்க வேண்டும். அந்த ஒளியானது பகவானை சென்றடைந்து நம் இல்லம் தேடி வர வேண்டும். அந்த நேரத்தில் நாம் எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நாம் அருந்தக்கூடிய இந்த உணவு. இந்த உணவு அருந்திவிட்டால் மற்ற வேலைகள் எல்லாம் நம் உடல் செய்துவிடும். அப்படிப்பட்ட இந்த உணவை நாம் மேற்கொள்ளாமல் அந்த பகவானுடைய நாமத்தை அவருடைய எண்ணத்தோடு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த காரியம் நடக்கும். பொதுவாக ஒரு தேர்வு எழுதுகிறோம் என்றால் அந்த தேர்வில் நீங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தி மறுபடியும் அதை எழுதி பார்க்க வேண்டும். அதில் எந்த அளவுக்கு எழுதுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஞாபக சக்தி. அப்போது நீங்கள் எதுவும் உணவு அருந்துவதில்லை இல்லையா? அதே போல தான் எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த முயற்சியில் நீங்கள் உங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தின் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் பலன் பெறலாம். சில பேர் சில தவறுதலாக சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு அதுக்கு காரணமும் சொல்லுகிறார்கள். உணவு என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானது தான். ஆனால் அதே உணவை ஒரு நாள் நாம் கட்டுப்படுத்தும் போது உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் சீராக இயங்கி பகவானுடைய நாமம் சொல்லும்போது உன்னுடைய உடலை மனசையும் சுத்தப்படுத்துகிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த அரிய சந்தர்ப்பத்தை இந்த நாட்களில் எந்த நாள் ஒன்றா எடுத்துக்கங்க. அந்த நாளில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம் என்ற அந்த சொற்களுக்கு அடிபணிந்து பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் கம் வஜ்ரகோஷம் வராகி ஸ்ரீ படவட்டம்மன் தேவியை நித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமவும். அக்ரம் மத்தியம் மூலம் மூலாதாரம் சமர்ப்பயாமி. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சமர்ப்பயாமி. எம்பெருமான் ஈசனுடனும் எம்பெருமான் நாராயணன் அருளாலும் நீங்கள்